எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நீங்க சொன்னது என்னன்னா, இங்குள்ள எல்லா மத சமூகங்களையும், பாரதத்தில் உள்ள மற்ற மதங்களையும் இந்தியமயமாக்குவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது. செமிடிக் மதங்கள் பொதுவாகவே இயல்பில் சகிப்புத்தன்மையற்றவை. நீங்கள் சற்று முன்பு கூட அதைத்தான் கூறினீர்கள். அவங்க கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ராஷ்டிரிய முஸ்லிம் மோர்ச்சாவா? அதை ஏன் நடத்தணும்? அவங்களுக்கு சுதேசி முஸ்லிம். பாருங்கள், முக்கிய மதிப்புகள் வேறு. அவை எதிர்க்கப்படும் போது உண்மையான கர்வாப்சி இல்லாமல் எப்படி இந்தியமயம் ஆக்க முடியும்? குருஜி சுதர்ஷன் ஜியுடன் ஒப்பிடும்போது நான் ஒரு சிறியவன். அவர் பல இஸ்லாமிய அறிஞர்களுடன் இருந்திருக்கிறார். ஆனா நான் உண்மையிலேயே தேசியவாதியாகவும் நவீனமாகவும் இருக்கிற பல முஸ்லிம்களை சந்திச்சிருக்கேன். அவங்க ரொம்ப சின்ன மைனாரிட்டி. முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்ச் பலம் சுமார் 10,000. ஆனா அந்த 10,000 பேர் 1 மில்லியன் கையெழுத்து வாங்கினாங்க. முத்தலாக்கை ஒழிக்கவும் கல்வி சீர்திருத்தத்திற்காகவும் இது செய்யப்பட்டது. இவ்வளவு இறுக்கமான சமூகத்தில் இருந்து இந்த மக்கள் வெளியே வந்து தங்களது வாழ்க்கையை மேம்படுத்துவது மிகவும் கடினம். மேலும் அவங்க சமூகத்தால் ஒதுக்கப்படலாம். சமூகத்திலிருந்து வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். செமிடிக் மதங்களின் வழக்கமான சிந்தனைகளிலிருந்து மாறுபட்டு சிந்திக்கிற இவங்களுக்கு நாம என்ன ஆதரவை வழங்குகிறோம்? கடைசியில் மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். குரானை தவிர வேறு எந்த வெளிப்பாடும் இல்லை. ஷரியா ஒரு வெளிப்பாடு அல்ல, ஹதீஸ் ஒரு வெளிப்பாடு அல்லன்னு ரொம்ப வெளிப்படையா சொல்றாங்க. இதெல்லாம் புனிதமானவை. புனித பசு மாதிரி கருதுறதை விட்டுடணும். நாம தெளிவா இருக்கணும். குரான்ல சில பகுதிகள் இருக்கு. அது இப்போதைய காலத்துக்கும் சூழலுக்கும் இது பொருந்தாது. பொதுவாக பேசப்படும் ஜிஹாத் மற்றும் பெண்கள் குறித்த கருத்துக்கள் மெதினாவில் முகமது நபி அருளிய சூறாக்களில் உள்ளன. ஆகவே அவை தற்போதைய காலகட்டத்திற்கு பொருத்தமற்றவை என தெளிவாகவும் வெளிப்படையாகவும் கூறப்பட வேண்டும். பல தைரியமான முஸ்லிம்களால் இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் மெதுவாக வளர்ந்து வரும் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான குழுவினர் தங்கள் நிலைப்பாட்டை உறுதியாக எடுக்க விரும்புகிறார்கள். அவங்க வெளிப்படையா தேசியவாதிகள். பாரதம் தான் நாடு, அரபு நாடுகள் இல்லைன்னு நம்புறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறோம்? தார்மீக ஆதரவு தரமா இல்லையா? அவங்களை வளர விடுகிறோமா? தீண்டத்தக்காதவர்கள் போலவும் இந்தியாவை சேராதவர்கள் போலவும் நடத்துகிறோம்.